ஹலோ எவ்ரிவன், நான் திவிஷா. வெல்கம் டு திவிஷாஸ் டெய்லி இங்கிலீஷ். இன்னைக்கு எல்லாத்துக்குமே இங்கிலீஷோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருக்கனால நம்ம அதை ரொம்ப ரொம்ப டீப்பா கத்துக்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லைங்களா. இங்கிலீஷ் ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் அப்படிங்கிறதுனால அது ரொம்பவுமே டீப்பா தெளிவா கத்துக்கணும்னு நினைக்கிறோம். அப்போ ஒரு விஷயத்துக்கு எளிய முறை இருந்தா கண்டிப்பா அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டா கத்துக்கலாம் இல்லைங்களா. அப்படி ஒரு எளிய முறை தாங்க இந்த தமிழ் வழி ஆங்கிலம் அப்படிங்கிற கான்செப்ட். என்னங்க தமிழ் வழி ஆங்கிலம் எப்படிங்க ஈஸியா இருக்கும் நீங்க கேட்கலாங்க. அது எப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம தாய்மொழியில கத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க தாய்மொழியில எந்த ஒரு புது விஷயத்தையும் கத்துக்கிட்டோம்னா குயிக்கா கத்துக்கலாங்க. நம்ம இன்ட்ரெஸ்டா இருக்க விஷயம், நமக்கு இன்ட்ரெஸ்டா இருக்க சப்ஜெக்ட், நமக்கு இன்ட்ரெஸ்டா இருக்க ஸ்டோரிஸ், புக்ஸ், வாட் எவர், அதை நம்மளோட தாய்மொழியில கத்துக்கிட்டோம்னா அதை குயிக்கா கத்துக்கலாங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் பேஸ் ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. அது கன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கட்டும், இல்ல நம்ம ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றதா இருக்கட்டும், அதுக்கு ஒரு பேஸ் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வேணும். அப்படி இருக்கிற பேஸ் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் தாங்க இங்கிலீஷ்க்கு ஆல்பபெட்னு சொல்றோம். அதாவது ஏ முதல் இசட் வரைக்கும் இருக்கிற 26 எழுத்துக்கள் தாங்க நம்ம ஆல்பபெட்னு சொல்றோம். இந்த ஆல்பபெட்டை இங்கிலீஷ்ல நம்ம ரெண்டா பிரிச்சிருக்கோங்க, வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸுங்க. வவல்ஸ் அப்படிங்கிறது AEIOUங்க, கான்சனன்ட்ஸுங்கிறது மீதி இருக்கிற 21 எழுத்துக்கள். அதாவது வவல்ஸ் அப்படிங்கிறது உயிரெழுத்துக்கள்னு சொல்றோம், கான்சனன்ட்ஸ் அப்படிங்கிறது மீதி இருக்கிற 21 எழுத்துக்களும் மெய் எழுத்துக்கள், அதாவது கான்சனன்ட்ஸ்னு சொல்றோம். எதுக்குங்க இந்த AEIOU பத்தி சொல்றீங்க அப்படின்னா, உலகத்துல இருக்கிற எந்த ஒரு ஆங்கில வார்த்தையுமே AEIOU இல்லாமலோ அல்லது AEIOU சத்தம் இல்லாமலோ வரவே வராதுங்க. எங்கனால ஈஸியா புரிஞ்சுக்க முடியுதுங்க AEIOU கொண்ட வார்த்தைகள். ஆனா AEIOU இல்லாமல் எப்படிங்க அப்படின்னா, நான் என்ன சொல்றேன்னா, AEIOU இருக்கலாம் அல்லது AEIOU சத்தம் இருக்கலாம். இப்ப பாருங்க, ஸ்கை, டை, ஃப்ளை, இதுக்கெல்லாம் இது கிடையாதுங்க, AEIOU கிடையாது. ஆனா ஐ அப்படிங்கிற உச்சரிப்பு வருது பாருங்க, அதாவது அந்த சத்தம் ஒன்னா AEIOU வந்துடணுங்க. இல்லைன்னா அந்த AEIOU சத்தம் கொண்ட வார்த்தைகள் இருந்தா மட்டும்தான் அது இங்கிலீஷ்ல கரெக்டான உச்சரிப்பு எழுத்துங்க. பிழை இல்லாம எழுதுறது அப்படிங்கிறது இதை பேஸ் பண்ணிதாங்க நமக்கு வருது. எப்படின்னு பாக்கலாம் வாங்க. இப்போ ஒரு வார்த்தை ஏழு ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது 4 விதமான சத்தங்கள் தருங்க. அ, ஆ, ஏ. இப்போ அத வர செகண்ட் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நான் சொல்றேங்க அதுக்கான உதாரணம். இப்போ பி எப்படி உச்சரிக்கிறதுனா, பி மேல புள்ளி வச்ச எழுத்தா நினைச்சுக்கணுமே தவிர பி மேல புள்ளி வைக்க முடியாதுங்க. இங்கிலீஷ்ல அந்த கான்செப்ட் கிடையாதுங்க. இப்போ பி மேல புள்ளி வச்சா இப்போ, சி மேல புள்ளி வச்சா இச்சு, டி மேல புள்ளி வச்சா இட்டு, இப்படின்னு ஏ முதல் ஜே வரைக்கும் இங்க நான் எப்படி உச்சரிக்கணும்ன்ற உதாரணத்துக்காக நான் கொடுத்துருக்கேங்க. இது ஏ முதல் ஜே வரைங்க. இது பாருங்க, கே முதல் யூ வரை கொடுத்துருக்கேன். இப்ப கேவை இக்குன்னு வாசிக்கலாம், எல்ல இல்லன்னு வாசிக்கலாம். மீன்ஸ் இங்கிலீஷ்ல எல்லுன்னு தான் வாசிக்கணும். அதாவது ஒரு வார்த்தை ஸ்டார்டிங்ல வரும்போது இல்லன்னு உச்சரிக்கணும். அப்போ எப்படி இப்ப லக் அப்படின்னு சொல்றோம்னா, நான் லான்னு தானே சொல்றேன், எப்படி நீங்க இல்லன்னு சொல்றீங்க. அதாவது உயிரும் மெய்யும் சேரும் போது உயிர்மெய் எழுத்தா மாறும். அதையும் நான் வாங்க இந்த வீடியோக்குள்ள காட்டுறேன். இப்போ VWXYZ இந்த மாதிரி உச்சரிப்பு தரும். இப்ப பாருங்க, ஒரு வார்த்தை ஏழு ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது அநேகமா ஆ, என்ற சத்தம் தரும். அனிதா, ஆதவன், எனிதிங்னா ஏதாவது ஒன்று, ஏரோப்ளேன். ஈ பாருங்க, ஈகிள், எலிபென்ட். ஐ பாருங்க, இந்தியா, இட்டலி. ஓ பாருங்க, ஒனிடா, ஓவியா, ஆரஞ்ச். யூ பாருங்க, யூ, அம்ப்ரெலா, யூனிஃபார்ம். நீங்க என்னங்க சொல்லிட்டே போறீங்க? இல்லங்க, இது இந்த மாதிரி சத்தங்கள் தரும்னு நான் சொல்ல வரேங்க. ஒரு வார்த்தை ஆல ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த மாதிரி உச்சரிப்புகள் தரும் அநேகமாக. ஏங்கிற உச்சரிப்பு தரும். இ ஏங்கிற உச்சரிப்பு தரும். ஐ அநேகமா ஈங்கிற உச்சரிப்பு தரும். ஓ ஓ ஓ ஆங்கிற உச்சரிப்பு தருங்க. அதுக்கான உதாரணம் பாருங்க, ஒனிடா, ஓவியா, ஆரஞ்சுங்க. ஒரு வார்த்தை யூல ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது யூ அப்படிங்கிற சத்தம் தருவாங்க. அம்ப்ரெலா, யூனிஃபார்ம். இப்போ உதாரணத்துக்கு கேங்கிற ஒரு எழுத்து எடுத்திருக்கீங்க. நீங்க என்னங்க சொன்னீங்க, உயிர்மை எழுத்துக்கள், ஆனா அதை பத்தி சொல்லவே இல்லையே அப்படின்னா கண்டிப்பா சொல்றேங்க. இக்கு கூட்டலா கா, கா கிக்கி வரிசை வருது பாருங்க. இப்போ இக்கு கூட்டலா கா, கனிகா, இக்கு கூட்டல் காளீஸ்வரி, இக்கு கூட்டல் கிரண். இது எதுக்குங்க நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உயிர்மை எழுத்துக்களாக எப்படி மாறுது அப்படிங்கிறதுக்கான கான்செப்டுங்க இது.
இன்னொன்னு என்னன்னா, ஏஇஐஓயு 5 எழுத்துக்கள் தாங்க. ஆனா தமிழ்ல இருக்கிற ஆ முதல் அவ் வரை உள்ள 12ஓட வேலையும் செஞ்சு முடிச்சிருங்க. அதுக்கான கான்செப்ட் தாங்க இது. இப்ப பாருங்க, நான் இக்கு கூட்டல் ஆ, இ, ஈ, ஈ, ஊன்னு போட்டிருக்கேன். ஆனா கே பக்கத்துல எல்லாமே பாருங்க வெறும் வொவல்ஸ் மட்டும் தான் வந்திருக்கும். ஏ, ஐ, ஓ, யூ அண்ட் இ. இங்கே பாருங்க, இங்க நான் 12 உயிரெழுத்துக்கள் போட்டிருக்கேன். ஆனா இங்க பாருங்க, கே பக்கத்துல ஈ, கை, ஓ, ஓ, கௌ. அப்ப அதாவது பாத்தீங்கன்னா, கனிகா, பாலேஸ்வரி, கிரண், கீர்த்திவர்மன், குந்தவை, கூடலூர், கேட்டில்னா வாட்டர் ஹீட்டர், கேரளா, கைட், கொடைக்கானல், கோமதி, கௌஷிக். இப்படின்னா 12 வார்த்தைகளுக்கு இருக்குங்க. அந்த 12 வார்த்தைகளுக்கு பக்கத்துல கே பக்கத்துல என்ன வந்திருக்குன்னா வேற ஏஐஓயு மட்டும் தான் வந்திருக்கு. அந்த 5ம் தமிழ்ல இருக்க 12ஓட வேலையும் செஞ்சு முடிச்சிருங்க. அப்போ இங்கிலீஷ் ஈஸி தான் இல்லைங்களா? இப்ப நெக்ஸ்ட் லெட்டர் நான் எம் எடுத்திருக்கேங்க. அப்ப நான் அதை இம்முன்னு வாசிக்கலாம். இம்மு கூட்டலா மனிஷா, இம்மு கூட்டலா மனிஷா. அப்போ இது மாதிரி நீங்க ஃப்ரீ டைமா இருக்கும்போது ஒரு ஒரு எழுத்துக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு பொறுமையா இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. நாளைக்கு நம்ம வாக்கியத்துக்கு என்ன முக்கியங்கிறத வாங்க பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச் ஃபார் யோர் பேஷன்ஸ். தேங்க்ஸ்.